ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் vetrithiruboy பேசுகிறேன். நாம் இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். AMB சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சில அமௌண்ட்டை வந்து பேங்க்கில் பிடிச்சிட்ருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி 4 மாதம் அமௌண்ட்டை ஒரே மாதத்தில் சேர்த்து பிடிச்சிருக்காங்க. கையில் இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு வெறும் 200 ரூபாயோட வரத்து கிடைக்கும். ஸோ நான் அந்த AMB சார்ஜஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ண உடனே பிடிச்ச அமௌண்ட்டை AMB சார்ஜஸ் ரிவைஸ்டு அப்படின்னு சொல்லி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு இத்தனை எப்படி இல்லை எப்படி? ஸோ AMB சார்ஜஸ்னால் என்ன, இந்த அமௌண்ட்டை வந்து ஏன் பிடிக்கிறாங்க, அமௌண்ட்டை பிடிச்சா எப்படி ரீஃபண்ட் வாங்குறது, சரி பிடிக்காமல் இருக்க என்ன தான் பண்ணணும், ஒரு யூஸ்ஃபுல்லான இந்த டீட்டெயிலை இந்த ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போது AMB அப்படின்னா என்னென்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ். இப்போ வந்து ஒரு மந்த்து ஃபுல்லாகவே நம்ம ஆவரேஜாக நம்ம இவ்வளோ பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னு சொன்னால் நமக்கு வந்து பெனால்ட்டி மாதிரி போட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. இப்போது அந்த ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் இப்போ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நெட் பேங்கிங் மூலிமாவோ இல்லை மொபைல் பேங்கிங் மூலிமாவோ இல்லை நியரஸ்ட்டு பிரான்ச் மூலிமாவோ நீங்கள் போய்ட்டு ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் எவ்வளோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5000 இருக்குன்னா நீங்கள் 5000 வந்து கரெக்டாக எல்லா மந்த்துமே மெயின்டைன் பண்ணணும் கிடையாது. நீங்கள் ஒரு சில கால்குலேஷன்லாம் இருக்குது, நான் பின்னாடி சொல்கிறேன், இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. இது வந்து எல்லா பேங்க்லேயுமே 5000 அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இது வந்து 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், இல்லை 1000, 1500 அதுன்ற மாதிரி பேங்க்கை பொறுத்து இல்லை பேங்க்கோட ஏரியாவை பொறுத்து அக்கௌண்ட் ஹோல்டரை பொறுத்து இது வந்து வேறுபடும். நீங்கள் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த கால்குலேஷன் படி நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நான் அந்த மாதிரி அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் சொல்லி ஒரு 4 மாதத்துக்கு அமௌண்ட்டு பிடிச்சிருந்தாங்க. அந்த 4 மாதத்துக்குமே ஒரே மாதமாக சேர்த்து இந்த ஆகஸ்ட் 21 அன்னைக்கு எல்லா அமௌண்ட்டுமே பிடிச்சிட்டாங்க. 75 ரூபா 35 பைசா. சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு சின்ன மெயில் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். அது என்னென்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நான் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஒரு ரெண்டு மூணு மெயிலுக்கு அப்புறமா அவங்களே வந்து கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி டீட்டெயிலாக பேசினாங்க. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அது AMB சார்ஜஸ் ரிவைஸ்டு அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன மெயில் பண்ணோம், அது மெயில் ஐடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மேலே வந்து கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா, மேலே பாருங்கள். நெட் பேங்கிங் பண்ண உடனே மேலே கான்டாக்ட் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கான்டாக்ட் ஆஸ்ன்ற ஆப்ஷனுக்குள்ளே போன உடனே உள்ளே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. SMS மூலிமா எனக்கு இந்த மாதிரி கொரி பண்ணிக்கலாம், கால் பண்ணி கேட்டுக்கலாம். பட் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. நான் டேரெக்டாக மெயிலுக்கு போயிட்டேன். மெயிலில் வந்து நமக்கு இன்ஃபேரா கஸ்டமர், ப்ரிஃபர்ட் கஸ்டமர், அப்புறம் கிளாசிக் கஸ்டமர்ஸ்னு ஒரு 3 மெயில் இருக்குது. ரெடியா பத்த கொச்ச போட்டு கையில் கொடுக்குற மாதிரியா இருக்குது, புரியுற மாதிரி சொல்லுங்கள். நான் வந்து ப்ரிஃபர் கஸ்டமர் தான் ஃபஸ்ட்டு நான் எய்ம் பண்ணேன். நான் வந்து 2 வந்து ப்ரிஃபர் கஸ்டமருக்கு வச்சுட்டு, ரெண்டாவது வந்து அந்த இன்ஃபேராவும் கிளாசிக் கஸ்டமர்ஸில் ரெண்டு மெயில் ஐடியுமே வந்து நான் CC வச்சு நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருந்தேன். நான் அந்த மெயில் சப்ஜெக்ட்டில் என்ன கொடுத்துருந்தேன்னா, ரெக்வஸ்டிங் ஃபார் ரீஃபண்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். அந்த மெயில் வந்து அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அது ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் வந்தது. இந்த மாதிரி உங்கள் மெயில் வந்து அது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி மெயில் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு, எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணது கரெக்டாக எங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் மெயில் தான் அது. அது வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 மெயில் வந்து அப்புறம் அவங்க டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. அது என்னென்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சைடு உள்ள விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. நான் என் சைடு உள்ள ப்ராப்ளத்தை நான் திருப்பி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க அது ஓகேன்னு சொல்லி ஒரு 3ஆவது நாள் பண்ணாங்க, கால் பண்ணாங்க. அந்த கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணாங்க, பேங்க்லேருந்து, பிரான்ச்லேருந்து. அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி வந்து இதான் ஃபஸ்ட் டைமு, இதுக்கப்புறம் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. வந்தன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. சரி, இப்போ இந்த AMB சார்ஜ்ன்றது வந்து எப்படி பிடிச்சாங்க, அதை வந்து எப்படி மெயில் பண்ணி ரீஃபண்ட் வாங்கணும்லாம் பார்த்தோம். சரி, இப்போ இந்த அமௌண்ட்டை வந்து பிடிச்ச அப்புறம் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி வாங்குறதுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பிடிக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும், அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோட ஸ்டார்டிங் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கேல்குலேஷன் சொல்லியிருந்தேன். அந்த கேல்குலேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, நான் வந்து ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அந்த AMB நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 30 நாளுக்கு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஒரு மாதத்துக்கு 30 நாள் வரும், 31 நாள் வரும், 28 நாள் வரும். நான் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5000 எடுத்துக்கிறேன். ஆவரேஜாக அவ்வளோ வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க அக்கௌண்ட்டில். நான் செக் பண்ணி பார்த்தது நெட் பேங்கிங் அப்புறம் மொபைல் பேங்கிங் பேங்க்கில் போய் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து 5000 ரூபா வச்சுருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து இப்போ 5000 ரூபா வச்சு கணக்கு போடுறேன். டே 1லேருந்து டே 10 வரைக்கும் நான் வந்து ஒரு 15000 வச்சுருக்கேன். சரிங்களா, அடுத்து டே 10லேருந்து 20 வந்து 5000 ரூபாவும், 20லேருந்து 25 வந்து 2500 ஆகும். இப்போ 25லேருந்து 30 வந்து ஒரு 2000 ரூபா வச்சுருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த எத்தனை நாளைக்கு ஒரு வச்சுருக்கேன்னு 10 நாளைக்கு வச்சுருக்கேன். ஸோ வந்து 15000 × 10ன்னு போட்டிங்கன்னா 1,50,000 ரூபா வருது. ஓகேவா, ஒன்றும் இல்லை, அந்த 15000 வந்து அந்த 10 நாளைக்கும் கூட்டி போட்டிங்க வச்சுங்களேன், 15,000 அப்படி அது மாதிரி ஒரு 10 நாளைக்கு கூட்டி போட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து 1,50,000 வருது. அதே மாதிரி 5,000 வந்து ஒரு 10 நாளைக்கு வச்சுருக்கீங்கன்னா இந்த 5,000 வந்து ஒரு 10 நாளைக்கு கூட்டி போடணும். போட்டிங்க 50,000 வந்துடும். அதே மாதிரி ஒரு 2,500 இருக்குது. அதையும் அதே மாதிரி 2,500 வந்து ஒரு 5 நாளைக்கு வச்சுருக்கேன். 20லேருந்து 25 வச்சுருக்கேன் நான். ஸோ அது வந்து 12,500 போட்டிருக்கேன். அதே மாதிரி 25லேருந்து 30 நாளைக்கு வந்து ஒரு 2,000 வச்சுருக்கேன். அதனால் என்ன பண்ணுறேன், அது ஒரு 10,000 இன்ட்டு 2,000 இன்ட்டு 5 போடுறதுனால ஒரு 10,000 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்ததில்ல, இந்த அமௌண்ட்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்ததில்ல எனக்கு இருக்க அமௌண்ட் வந்து 2,22,500 இந்த அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வருது. இப்போ வந்து அந்த மாதத்துக்கு எத்தனை நாளோ, அந்த மாதத்தில் எத்தனை நாள் இருக்கோ அந்த நாளை வந்து டிவைட் பண்ணுவாங்க வர அமௌண்ட்லேருந்து. வந்து இப்போ வந்து 2,22,500 இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து டிவைட் 30 போட்டிங்கன்னா வர அமௌண்ட்டு தான் 7,416.667. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸை விட அதிகமாகவே இருக்குது. ஒரு 2,416 அதிகமாகவே இருக்குது. அதனால் இங்கே வந்து உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. ஓகேவா? இல்லை, புரியல. இதே வந்து நான் என்னால் வந்து 5,000 மெயின்டைன் பண்ண முடியாது அப்படி சொன்னீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் இதில் பாருங்கள், நீங்கள் ஒரு 2 நாள் தான் வச்சுருக்கீங்க வச்சுங்களேன். ஒரு டே 1லேருந்து டே 2 இந்த 2 நாள் தான் வச்சுருக்கீங்க அக்கௌண்ட்டில் 15,000. அடுத்து வந்து 3லேருந்து 10. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொன்று சொல்கிறேன். இப்போ 1லேருந்து 2 நாள் 15,000 அப்படின்றது எப்படின்னா, நீங்கள் 1ஆந்தேதி வந்து சம்பளம் போடுறாங்க உங்களுக்கு. சரி, டே 1ஆந்தேதி சம்பளம் போடுறாங்க. நீங்கள் 2ஆந்தேதியே எடுத்துட்டிங்க வச்சுங்களேன். 2ஆந்தேதி ஈவினிங்கோ இல்லை 2ஆந்தேதி மதியமோ எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த டே க்ளோசிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் தான் வரும். இப்போ இது வந்து டே 2ல் நீங்கள் அமௌண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா டே 1 மட்டும் தான் காட்டும் 15,000 சொல்லிட்டு. இது டே க்ளோசிங்கில் வர அமௌண்ட்டு தான் கால்குலேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஓகேவா? அந்த டேவோட க்ளோசிங் அமௌண்ட் தான் எடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாள் ஃபுல்லாக 15,000 அக்கௌண்ட்டில் இருந்துருக்கணும். அப்படின்னா 3ஆந்தேதி தான் அமௌண்ட் எடுத்துருக்கணும். அந்த மாதிரி எடுத்துருக்கும் போது 2 நாள் கணக்காட்டும். அந்த 2 நாளுக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 15,000 இருக்குது. நான் அதனால் வந்து ஒரு 30,000 போட்டுக்கிறேன், 2 நாளைக்கு போட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு 3லேருந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே வந்து ஒரு 2,000 வச்சுருக்கீங்க. அது ஒரு 8 நாள் வச்சுருக்கீங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு 8ன்னு போட்டுக்கிறேன். 2,000 × 8ன்னு போட்டு ஒரு 16,000 வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு 10லேருந்து 20 அந்த நாளில் வந்து ஒரு 1,500 வச்சுருக்கீங்க. ஒரு 15,000 வந்திருக்கு. அடுத்து 20லேருந்து 30 வந்து ஒரு 10,000 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ப்ளஸ் பண்ணி பார்த்தா 71,000 தான் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 71,000 நீங்கள் எத்தனை மாதம்? 30 நாளில் அந்த 30/30ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,366.667 தான் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த 5,000 கீழே இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே அமௌண்ட் அதே மாதிரி தான் இருக்கணுமா? ஃபுல் அமௌண்ட்டு ஃபுல்லாகவே இருக்கணுமா? அப்போ நான் எவ்வளோ தான் வச்சுருக்கணும்? எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்தால் கரெக்டாக 5,000 வந்தால் போதும், எனக்கு 5,000 ஆவரேஜ் பேலன்ஸ் வந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினைக்கிறது. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து நான் எல்லா நாளுமே நான் டே 1ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதி வரைக்கும் 5,000 மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் 5,000 மெயின்டைன் பண்ணாலும் எனக்கு இதே அமௌண்ட் தான் வரும். 1,50,000 வரும். 1,50,000 வந்துச்சுன்னா டிவைட் 30 போட்டிங்கன்னா 5,000 வந்துடும். ஆனால் எல்லா நாளுமே 5,000 வச்சுருக்க முடியாது நம்மளால். சரிங்களா? அதனால் இப்போ என்னென்னா இந்த சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் 1ஆந்தேதிலேருந்து 10 வரைக்கும் 15,000 வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்கௌண்ட்டில் 0 பேலன்ஸு மீதி இருக்க 20 நாளுமே 0 பேலன்ஸ் வச்சுருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதே அமௌண்ட் தான். இந்த 5,000 வரும். உங்களுக்கு AMB சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. இது நீங்கள் எல்லா நாளுமே வச்சுருக்க கிடையாது. நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்கள் மாதத்துக்கு எவ்வளவோ அந்த பேங்க்கில் எவ்வளோ ஆவரேஜ் அமௌண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் போய்ட்டு. அந்த எத்தனை நாள் வச்சுருந்தா போதுன்ற மாதிரி இந்த கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, டே 1லேருந்து 5 எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து இன்ட்டு 10 போடுங்க. சரிங்களா? இப்போ 15,000 இருக்குன்னா 15,000 × 10 போட்டிங்கன்னா அதே எனக்கு வந்துருச்சு. 1,50,000 வந்துருச்சு. இப்போ இந்த 1,50,000 டிவைட் 30 போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு? 5,000 அவ்வளோதான். நீங்கள் அந்த ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மற்ற நாள் ஃபுல்லாக 0 பேலன்ஸ் இருந்தாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? எனக்கே நன்றி சொல்கிறீங்க, எனக்கே நன்றி சொல்கிறீங்க. இதில் வந்து உங்களுக்கு எதனா கொரிஸ் இருக்குது, எதனா டவுட்ஸ் எதனா இருக்குது, இல்லை இந்த விஷயம் எனக்கு சரியாக புரியல அப்படி சொன்னீங்கன்னா அது நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். வேறு எதனா மெயில் பற்றி எதனா வேணுனாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எதனா உங்களுக்கு புதுசாக எதனா சார்ஜஸ் எதனா பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி நான் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.